அல்லல் போவும் வல்வினை போவும் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போவும் போகா துயரம் போவும் நல்ல குணமித மரணை கோபுரத்தில் மேவும் கணபதி கைத்தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகணகன் மேலே நல்ல வன தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு அவை நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கர ஞாயிறுகளை போற்றி மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம் புதனின் ஞான வீடு. மிதுன ராசி நேயர்களுக்கு காமதேனு சேனல் சார்பாக நிறைய வீடியோ போடுறோம். கடந்த வீடியோ வெள்ளி மோதிரத்தை பற்றி போட்டிருந்தேன், நிறைய நேரம் பார்த்துருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. காமதேனு ஜோதிடம் ஒரு ஜோதிட பொக்கிஷம். ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஆன்மீக தகவல்கள், தாந்திரிய பரிகாரங்கள், இப்படி வேறு ஜோதிடத்தில் உள்ள அனைத்து தகவலையும் ஷேர் பண்ணுறோம். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன் பண்ணி. ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு 50 ரூபா பரிகாரம் சொல்ல போகிறேன். 50 ரூபா நோட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கும், பச்சை கலர் நோட்டு. 50 ரூபா நோட்டுங்கிறது புதனுடைய அனுக்கிரகம் உள்ளது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதாவது ராசிங்கிறது நீங்கள் தான். மனம், உடல், செயல், சிந்தனை. 4ஆம் இடங்கிறது சுகப்படுறது, சரியா? சுகமாக இருக்கிறது, ஹெல்த்தாக இருக்கிறது, வெல்த்தாக இருக்கிறது. ஹெல்த் அண்டு வெல்த் 4ஆம் இடம் தான். ஸோ 50 ரூபா நோட்டு உங்களுக்கு 5 கோடி ரூபா பணத்தை தரப்போகுது. அது எப்படி சார் தரப்போகுது அப்படின்னா, ஒரு சின்ன தாந்திரிய பரிகாரம், அதை மட்டும் செஞ்சுருங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை செய்யணும், சரியா? வாரத்தில் வருகிற புதன்கிழமை காலையில் செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 50 ரூபா நோட்டு நம்ம கையிலையும் வச்சுருப்போம், இல்லைனா நமக்கு கிடைக்கும். அது எப்படி சார் செய்யலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க, ஒரு நம்பிக்கையுடன் செய்யலாம் இதை. ஏன்னா ரூபா நோட்டை தெய்வத்துக்கு மாலையாக போடுறோம். நம்ம கோயிலில் பார்த்தோம்னா ரூபா நோட்டெலாம் தெய்வத்துக்கு மாலையாக போடுறாங்க, அன்பளிப்பு எழுதுகிறாங்க. எல்லாத்துக்குமே ரூபா நோட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பணம் இவ்வளோத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 50 ரூபா நோட்டை கடையில் தான் வாங்கணும். நம்ம கடையில் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம சேஞ்சாக மாற்றிக்கலாம். இப்போ புதன்கிழமை காலையில் 6 to 7 புதன் ஒரு கடைக்கு போகிறீங்க. போய் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாசிப்பருப்பு வாங்குறீங்க, ஒரு அரை கிலோ பாசிப்பருப்பு வாங்குறீங்க. ஒரு 200 ரூபா கொடுக்குறீங்க, சரியா? 200 ரூபா கொடுத்து அரை கிலோ பாசிப்பருப்போ இல்லைனா 1 கிலோ பாசிப்பருப்போ, வீட்டுக்கு தேவையான பாசிப்பருப்பு வாங்குறீங்க. அவங்க மிச்சம் சேமித்து கொடுப்பாங்க. அதில் 50 ரூபா வர மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த 50 ரூபாவில் 786 இந்த நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி, பேர் அதிர்ஷ்டசாலி, உங்கள்கிட்ட லக்கு இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த நோட்டில் மொத்தம் 6 இலக்க எண் இருக்கும். 6 இலக்க எண்ணில் 786ன்னு நம்பர் முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோ இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா சென்டரில் கூட இருக்கும், ஆனால் சேர்ந்து வரணும். 7, 8, 6 786. இது ஒரு லக்கி நம்பர், ஒரு மதத்தினுடைய முக்கியமான நம்பர். அந்த நம்பர் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, அந்த நம்பர் உள்ள ரூபா நோட்டு கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக, பேரதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுகிறீர்கள். எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்கும், சரியா? நான் அந்த ரூபா நோட்டை இமேஜ் இதில் அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ரூபா நோட்டு கிடைக்கலன்னா கடையிலேருந்து கொடுக்குற நோட்டை வாங்கிக்கோங்க. ஏன் நான் கடையிலேருந்து வாங்க சொல்கிறேன்னா, பலசரு கடையில் போய் நீங்கள் பாசிப்பருப்பு வாங்கினீங்கன்னா புதனோட அனுக்கிரகம் இருக்கும். புதனுக்கு பாசிப்பருப்பு தான், பாசி பயிறு இல்லைனா பாசிப்பருப்பு. இதை கடையில் வாங்கலாம் புதன்கிழமை காலையில். அதுபோக பலசரு கடையில் தான் கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா பலசரு கடையில் எல்லா பொருட்களுமே இருக்கும். அரிசி சந்திரன் இருக்கிறாரு, கோதுமை சூரியன் இருக்கிறாரு, துவரம்பருப்பு செவ்வாய் இருக்கிறாரு, பாசிப்பயிறு புதன் இருக்கிறாரு, கொண்டக்கடலை குரு இருக்கிறாரு, மொச்சை சுக்கிரன் இருக்கிறாரு, எள்ளு நல்லெண்ணெய் சனி பகவான் இருக்கிறாரு, உளுந்தில் ராகு இருக்கிறாரு, கொள்ளில் கேது இருக்கிறாரு. எல்லா கிரகங்களுமே பலசரு கடையில் இருக்கும். ஸோ பலசரு கடையிலிருந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த சேஞ்சில் 50 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், சரியா நேர்களே? அந்த 50 ரூபா நோட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. வீட்டுக்கு கொண்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை ரெடி பண்ணுறீங்க. வீட்டில் பூஜை எத்தனை மணிக்கு சார் பண்ணணும் அப்படி பார்த்தா, புதன்கிழமை காலையில் 9 to 10 பண்ணலாம், இல்லைனா 7 to 8 பண்ணலாம். புதன்கிழமை எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் டேயாக தான் இருக்கும், அதனால் 7 to 8 பண்ணிடுங்க, சரியா? காலையில் 6 மணிக்கு கடைக்கு போய்ட்டு நான் சொன்ன பொருளை வாங்கிட்டு வந்துடுங்க. பாசிப்பருப்பு வாங்கிட்டு சேஞ்சை வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் ஒரு 50 ரூபா வரும். அதை வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா, பன்னீரை வச்சு தொடங்க. ரூபா நோட்டை துடைக்கலாம், பன்னீரை வச்சு துடைச்சிட்டிங்கன்னா சுத்தமாயிரும். ஏன்னா நிறைய பேர் கைப்பற்றிருக்கோம். இனிமேல் அது நம்ம நோட்டு, நம்ம வீட்டுக்கு தான் அது வேலை செய்ய போகுது. நம்ம வீட்டுக்கு தான் அது இருந்து அது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. ஸோ அதிர்ஷ்டம் இனிமேல் நம்ம வசப்பட போகுது. அதனால் அது பன்னீரை வச்சு துடைச்சிருங்க. துடைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜை ரூமில் வைங்க, பித்தளை தட்டு மேலே வைங்க, சரியா? பித்தளை தட்டு மேலே வைங்க, இல்லைன்னா செப்பு பாத்திரத்து மேலே வைங்க. பித்தளை செப்பு பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பவுல் மேலே வைக்கலாம், சரியா? கண்ணாடி பவுலில் கொஞ்சம் மொச்சப்பயிரை வச்சுருங்க, சரியா? மொச்சப்பயிறு கண்ணாடி பவுலில் வீட்டில் இருக்கிற மொச்சப்பயிரை கூட வைக்கலாம். சுக்கிரனோட அனுக்கிரகம், சரியா? மிதுன ராசிக்கு சுக்கிரன் ராஜயோகாதிபதி, 5 கூடியவன் அதிர்ஷ்ட சனாதிபதி. கண்ணாடி பவுல் அது ரொம்ப முக்கியம்தான். கண்ணாடி பவுல் அல்லது பித்தளை தட்டு, இல்லைனா சிலிக்கான் கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல. சிலிக்கான் கிண்ணம், கண்ணாடி பவுல் எல்லாமே சுக்கிரன் வருவார். அதில் நீங்கள் மொச்சப்பயிரை வைக்கலாம். சார் மொச்சப்பயிறு என்கிட்ட இல்லை சார் அப்படிங்கிறவங்க உப்பை கூட வைக்கலாம், சரியா? உப்பு, சக்கரை, ஜீனி கூட வைக்கலாம், நாட்டு சக்கரை வைக்கலாம்.
நான் நிறைய சாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் வீட்டில் டக்குன்னு கிடைக்காது. நம்ம இருக்கிறத எடுத்து செய்கிறதாங்க எளிமை. என்றைக்குமே ஒரு காரியத்தை வந்து அது குறிப்பாக இறை வழிபாடு பரிகாரத்தை வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்யணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. சரியா? நல்லா பாருங்கள், நல்லா படிக்கிற பையன் வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்க மாட்டான். சிம்பிளாக இருப்பான். ஒரு நோட்டு ஒரு புக்கு வச்சுருப்பான், 2-3 நோட்டு தான் வச்சுருப்பான். ஆனால் நிறைய மார்க் எடுப்பான். அவனை பார்த்தா நறுக்குன்னு இருப்பான். அவனுக்கு தெரியும் எதை படிக்கணும் எதை எழுதணும்னு தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம நறுக்குன்னு இருப்போம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே சாதகமாக அமையும். சில பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ப்பு அப்படிம்பாங்க. ஷார்ப்புன்னா என்ன? கூர்மையாக்குறதுன்னு அர்த்தம். நம்ம செய்கிற காரியத்தை வந்து எப்பவுமே ஷார்ப்பாக ஆக்கணும். சரி, அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நம்மளும் வந்து நம்மளுடைய பேராமீட்டர் வந்து பெருசாகிட்டு கூடாது. கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே விளையாடணும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா வட்டம் போட்டு வாழ் அப்படிம்பாங்க. ஓகே, நம்ம ஸ்கிப் ஆகிட வேண்டாம், நேராக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் இருக்கிற மொச்சை, உப்பு, ஜீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதை வந்து அந்த கண்ணாடி பவுலில் வைங்க. இல்லைன்னா பித்தளை தட்டில் லைட்டாக பரப்பிடுங்க. அதுக்கு மேலே 50 ரூபா நோட்டை வச்சுருங்க. சரியா? வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4 பொருளை மட்டும் எடுக்கிறீங்க. பேர் சொல்லாதது ஒரு சின்ன பீஸ். பேர் சொல்லாததுன்னா என்னென்னா வசம்புன்னு அர்த்தம். சின்ன குழந்தைக்கு கையில் கட்டுவாங்க சீரடிக்கக்கூடாதுன்னு. அந்த வசம்பு சின்ன பீஸ் ஒன்று. இது கடையில் வாங்கிக்கோங்க. சரியா? காலையிலே போய் கடையில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா முதல் நாள் வாங்கிக்கோங்க. அது ஒரு சின்ன பீஸு, ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். சரி, 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். அடுத்து வந்து ஒரே ஒரு மிளகு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலம், ஒரு சின்ன பச்சை கற்பூரம், ஒரு துண்டு. பச்சை கற்பூரம் வந்து வில்ல மாதிரி இருக்கும், கற்பூரம் வில்ல மாதிரி இருக்கும், ஒரு சின்ன துண்டு. பேர் சொல்லாதது, அது பேர் வசம்பு. அடுத்து வந்து ஒரு பச்சை கற்பூரம், ஒரு துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலம். இதை வந்து அந்த ரூபா நோட்டு மேலே வச்சுருங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன சாமி சார் வழிபாடு பண்ணணும்? விநாயகர் வைக்கலாம். விநாயகர் வந்து மிதுன ராசிக்கு தூய்முக விநாயகர் ஒருத்தர் இருக்கிறாரு. 2 முகம் இருக்கும். அந்த ஃபோட்டோ வேணும்னா இந்த வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை அணுகுனீங்கன்னா கொடுப்போம். அதுபோக ஐஸ்வர்யலட்சுமி, அதுபோக பெருமாள் படம். சரியா? அடுத்து வந்து அம்பாள் படம். ஏன்னா அந்த 50 ரூபா நோட்டில் 2 கலர் இருக்குது. பச்சையும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது. பச்சை வந்து புதன், உங்கள் ராசிக்கு 1 4 கூடியவன். வெள்ளை வந்து சந்திரன், சுக்கிரன். ராசிக்கு 2 5 12. இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா நீங்கள் சுகமாக இருப்பீங்க, குடும்பத்தோடு இருப்பீங்க, வீடு மனை நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், வீடு கிடைக்கும், புதுசாக வீடு கட்டலாம், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், படிப்பு வித்தை நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி உயர்கல்வி நல்லாயிருக்கும், உயர்கல்வி படித்தவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து 1 4 2 5 12. 1 4ங்கிறது நீங்கள் தான், நீங்கள் சார்ந்த இடம், நீங்கள் சார்ந்த குடும்பம். 2ஆம் இடம் பணம். சரியா? பணம் புழக்கம், அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகம், தூர இடம். ஸோ இந்த 5 ஆதிபத்தியமும் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். சரியா? நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சந்திரன் மனோகாரகன். மனோகாரகன்னா என்ன அர்த்தம்? மனதை ஆளுகின்றவன், உடல்காரகன், ராசியில் இருக்கிறவன். அதனால் மனதாலும் உடலாலும் நல்லபடியாக இருப்பீங்க. ஸோ இந்த 3 கிரகங்களுடைய அனுக்கிரகம் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 பொருளையும் அந்த 50 ரூபா நோட்டு மேலே வச்சுருங்க. நான் சொன்ன படத்தை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூச்சி விடுங்க. பூச்சி விடுறது வந்து நறுமண பூக்களை வைக்கலாம். சரியா? நறுமண பூக்கள் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லா தெய்வத்துக்கும் மல்லிகைப்பூ வைக்கலாம். சரியா? மல்லிகைப்பூ, முல்லைப்பூ வச்சுருங்க. கெண்டியில் தண்ணி வைங்க, அதான் ரொம்ப முக்கியம். இந்த பூஜை வந்து புதனை மையப்படுத்தி வைக்கிறோம். புதன் பெருமாளுடைய அம்சம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கெண்டியில் தண்ணி வந்து, கெண்டின்னா என்ன? அந்த பஞ்சாச்சாரம் நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்போம்ல, தண்ணி ஊற்றி வைப்போம்ல, பித்தளையிலோ செம்புலையோ இருக்கும். சில பேர் செம்பில் வச்சுருப்பாங்க, சில பேர் சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும், 4 உலக்கு மாதிரி இருக்கும், அதுலேயும் வைக்கலாம். சரியா? ஒரு 100 ml பிடிக்கிற மாதிரி இருக்கும். 100 ml அது 50 ml பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பாதி அளவு தண்ணியை ஊற்றிட்டு துளசி போடுங்க, நறுமண பூக்கள் போடுங்க, கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், சந்தனம், கொஞ்சம் போல் பன்னீர் ஊற்றலாம். இதெல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கணும். வில்வம் போட வேண்டாம், விபூதி போட வேண்டாம். ஏன்னா பெருமாளை நினச்சி பூஜை பண்ணுறோம். புதன் அவங்க வரதுனால பெருமாளுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. வில்வம் விபூதி வந்து சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதை தவிர்த்துருங்க. இதை மட்டும் போடுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால். என்றைக்குமே ஒரு இது மாதிரி பரிகாரம் வீட்டில் பண்ணும்போது, இது பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு வழிபாடு. சரியா? இது வந்து ஒரு தாந்திரிய வழிபாடு. சரியா? நேரில் நமக்காக செய்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக செய்கிறோம். அதனால் நாட்டு சர்க்கரை, பசும்பால் காய்ச்சி வச்சுருங்க. பசும்பால் வந்து சந்திரனுடைய அனுக்கிரகம். நாட்டு சர்க்கரை சுக்கிரன், மறுபடியும் சந்திரனும் சுக்கிரன் வந்துடுறாங்க. இதை வச்சு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். இந்த பூஜையில் கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். ஆண்களாக செய்யக்கூடாது. கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். அதுவும் சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் இருந்தால் நல்லதாக பார்க்கப்படுகிறது. பூஜையை பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள், அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன். அந்த கெண்டியில் தண்ணி ஊற்றுறதே சந்திரனை வச்சு தான். சரியா? சந்திரன் சுக்கிரன் எல்லா தெய்வங்களுமே வந்துடுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துளசி, பெருமாள், சந்தனம், குங்குமம், மஞ்சள், குரு பகவான் வந்துடுவார்.
சரியா? அருகம்புல் கூட போடலாம், அருகம்புல் போடுறது நல்லதான். துளசியும் அருகம்புல்லும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விநாயகர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர். விநாயகர் வந்து சைவத்துக்கும் உண்டவர், வைணவத்துக்கும் உண்டவர் தான். சரியா? வைணவ மதத்திலையும் பெருமாளை கும்பிடலாம். விஷ்ணு தலங்களையும் சில இடத்துல விநாயகர் இருக்கிறாரு. அதாவது பெருமாள் கோயிலையும் விநாயகர் இருக்கிறாரு. மதுரை அழகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அங்கே விநாயகர் இருக்கிறாரு, அவருக்கு நாமம் போட்டிருப்பாங்க. சரியா? இருக்கிறாரு, அவரை கும்பிட்டு தான் உள்ளே போனோம். இருக்குது. ஸோ விநாயகர் வந்து பொதுவானவர், அனைத்து மதத்துக்கும் பொதுவானவர். இந்து மதத்தில் அனைத்து வழிபாடுத்துக்கும் பொதுவானவர். சைவம், வைஷ்ணவம், கைமாரம், சக்தி வழிபாடு, சிவ வழிபாடு எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து விநாயகர் பொதுவானவர். ஸோ அருகம்புல் போடலாம். நிறைய சொல்லலாம் நேயர்களே. நான் பேச ஆரம்பிச்சிட்டானே பேசிக்கிட்டே இருப்பேன். ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் ஆன்மீகம் வந்துடும். அதாவது ஜோதிடம், ஆன்மீகம், பரிகாரம், மருத்துவம் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சு தான் இருக்கும். எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று மிங்கிலாக தான் இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்று தொடர்புள்ள வெளியே வர முடியாது. நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசுவேன், ஆனால் சில பேருக்கு போர் அடிக்கும். நம்ம ஆளுக்கு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இருந்தாலும் வீடியோவை பார்க்குறாங்க, லென்த் அதிகமான பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரியா? அதனால் அதன் நலன் கருதி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். பூஜை பண்ணுங்கள், படையில் வச்சுருங்க, பாலும் சர்க்கரையும் படையில் வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள், வேண்டுதலை சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் இது நடக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லபடியாக வாழணும், பேரும் புகழும் வாழணும், என் பிள்ளைக்கு நல்லபடியாக கட்டி கொடுக்கணும், பேரம்பத்தி எடுக்கணும், இப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ளதை சொல்லுங்கள். தேக ஆரோக்கியம் சரியாகணும்னு சொல்லுங்கள், மனதார வேண்டுங்க, எல்லாமே உங்களுக்கு பலிக்கும். அந்த 50 ரூபா நோட்டில் வச்சுருக்க பொருட்கள் அனைத்தையும் எடுத்துகிட்டு வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பிரார்த்தனையை முடிங்க. பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு அந்த 50 ரூபா நோட்டை அப்படியே அலாக்க எடுக்கிறீங்க. அதில் உள்ள பொருட்கள் அப்படியே இருக்கட்டும், 4 பொருட்கள் அதை அப்படியே மடிங்க. சரியா? அப்படியே வந்து ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி எஜ்ஜை மட்டும் மடித்து மேலே மடிக்கிறீங்க. விபூதி பொட்ட மாதிரி மடிச்சிருங்க. சரியா? அது எப்படின்னா, அப்படியே வந்து உங்களுக்கு ரோல் பண்ணி அப்படியே 2 சைடை மடிச்சிட்டிங்கன்னா அப்படியே அது பேக்கிங் ஆயிரும். அது மேலே அப்படியே மஞ்சள் நூலை கட்டுங்க. மஞ்சள் நூல் வந்து குரு பகவானுடைய அனுக்கிரகம். உங்கள் ராசிக்கு 7 பத்துக்குடையவன். அருமையான அமைப்பு. கட்டிடுவார், அந்த பணத்தை கட்டுக்கட்டாக வர்றதுக்கு கட்டுவார். அந்த விஷயம் அப்படியே உள்ளே இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, தொட்டு கும்பிடுங்க. எல்லோரும் கட்டின அந்த ரூபா நோட்டை வந்து தொட்டு கும்பிடுங்க. அந்த பொட்டணத்தை தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் முக்கியமான இடத்த பார்த்து வைங்க. சேஃப்டி லாக்கர், பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம் இதுங்க வைக்கலாம். பூஜை ரூமில் வைக்க வேண்டாம். அடுத்து வந்து தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் போய் வைக்கலாம். இதை வைக்கிறது முக்கியம் கிடையாது. இதை வச்சுட்டு எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ அப்போல்லாம் அதை பற்றி காட்டணும். சரியா? பற்றி காட்டணும், சூடம் காட்டணும். சூடம் காட்டுறது 2வது சாய்ஸ் தான். பற்றி காட்டலாம். சரியா? அகர்பத்தியை பொருத்தி எப்போல்லாம் வீட்டில் சாமி கும்பிடுங்களோ அந்நேரம் அந்த இடத்துல போய் அந்த ரூபா நோட்டு அந்த பொட்டணத்துக்கு 2 சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்குள்ளே இருக்கிற பச்சை கற்பூரம் எவாபரேஷன் ஆயிரும். காற்றுல கரைஞ்சி ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அந்த பச்சை கற்பூரம் காற்றுல கரைஞ்சி என்ன பண்ணும்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற செல்வத்தையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். ஐஸ்வர்யத்தெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். அஷ்டலட்சுமியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். நவநிதியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாமே வரும். சரியா? பஞ்சபூதங்கத்தில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி முழுக்க உங்கள் வீட்டுக்கு வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது பணமாக வரலாம், பொருளாக வரலாம், இடமாக வரலாம், மனையாக வரலாம், நல்ல வண்டி வாகனமாக வரலாம், நல்ல ஒரு அனலைஸாக வரலாம், ஒரு பையனுக்கு நல்ல படிப்பாக கல்வியாக வரலாம், உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷனாக வரலாம், இன்க்ரிமெண்ட்டாக வரலாம். ஏதோ ஒரு பாசிட்டிவ் நடக்கும். உடல் ஆரோக்கியமாக வரலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப பெருசு. அதை தான் என்ன சொல்லியிருக்கான், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒருத்தன் நோய் இல்லாமல் இருந்தாலே அவனுக்கு வந்து செல்வம் குறைவே குறையாது. ஏன்னா அவன் எப்படினாலும் சம்பாதிச்சிட்டே தான் இருப்பான். ஆரோக்கியமாக இருந்தாலே எல்லாமே வந்துடும். அதைத்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இருக்காங்க. ஆள் நல்லா இருப்பீங்க, சுழுக்கெடுத்த மாதிரி சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க. சரியா? ஜல் ஜல் ஜல்னு வாழ்க்கை வண்டியில் ஃபார்வர்டை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை சக்கரை நல்லபடியாக போகும், சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் எனக்கும் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 50 ரூபா நோட்டு உங்களுக்கு 5 கோடி எடுத்துகிட்டு வரும். சரியா? அட்லீஸ்ட் 50,000 கொண்டு வரும். கூடுதலாக போச்சோம்னா 5 லட்சத்தினாச்சும் கொண்டு வரும். சரியா? விரலுக்கேற்ற வீக்கம். நீங்கள் எந்த அளவுக்கு கமிட்டில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும். சரியா நேர்களே? இந்த வீடியோவை கேட்குற ஒரு பெரிய ப்ரொமோட்டர், ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், அவர் இந்த பரிகாரத்தை பண்ணார்னா அவருக்கு நல்லா 50 லட்சத்தில் கிடைக்கும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க கான்ட்ராக்டர்லாம் எனக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசர் கேட்குறாரு அவர்னா அவருக்கு 5 கோடி கிடைக்கும். சரியா? யார் விதை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முளைக்கும். சரியா? விதைக்கேற்ற தான் முளை இருக்கும். அதன்படி நீங்கள் வந்து நல்லபடி இதை செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு வந்து புதன் சுக்கிரன் மறையாமல் இருக்கணும். புதனும் சுக்கிரனும் அடுத்தடுத்து தான் இருப்பாங்க, சேர்ந்து இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுக்கிரனும் புதனும் கன்னி துலாமில் இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4, 5 இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ராசியில் தான் இருப்பார். ஸோ ராசிக்கு 4, 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதனும் இருக்க பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து 10, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். அதாவது 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல புதன்.
அதுபோல் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், இல்லைனா இந்த அமைப்பில் இருக்கலாம். இல்லைனா 9ஆம் இடம் 10ஆம் இடம் மகர கும்பத்தில் இருந்தால் மிகச்சிறப்பு. ராசிக்கு 8, 9, இல்லைனா கும்ப மீனத்தில் இருக்கலாம் 9, 10. இதெல்லாம் நல்ல அமைப்பு. ராசிக்கு 4, 5 கன்னி, துலாம், இல்லைனா கும்ப மீனம், இல்லைனா மீன மேஷம். ரிஷபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று தான் இருப்பார். ரிஷபத்திலையும் மிதுனத்திலையுமே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனும் புதனும் வந்து ஒட்டி போகிற கிரகங்கள், ரொம்ப தூரமாக போக மாட்டாங்க. இவங்களாம் ஒட்டி போகிற கிரகங்கள், சூரியன்கிட்ட ஒட்டி போகிற கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள். ஓகே நேயர்களே, நான் தாண்டி வந்துட்டேன். சரியா, ஜோதிடத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். 50 ரூபா நோட்டு உங்களுக்கு பல அதிசயத்தை கொடுக்கும். 50 ரூபா 5 கோடியாக மாறலாம். அதுக்கு இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்த தாந்திரிய பரிகாரத்தை பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக நிறைய வீடியோ போடுறோம், தொடர்ந்து பாருங்கள். எதுவும் தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும், உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை போடுங்க. சார் எனக்கு தசாபதிக்கு போடுங்க, குரு திசை, ராகு திசை, சனி திசைக்கு போடுங்க, இல்லைனா மற்ற இது தகவலை சொல்லுங்கள், வேறு கண்டென்ட் எடுத்து பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை தொடர்ச்சியாக பேசுவேன். வாழ்த்துக்கள். இறையொருள் நிறையட்டும், எல்லாம் இன்பமயமாக மாறட்டும். நலங்களை பெறுங்கள், நலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.